தமிழகத்திற்குள் மதவாதம் நுழைய முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திட்டவட்டம். காஷ்மீர் தொடர்பு பிரச்சனை பொறுத்தவரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். காஷ்மீர் தொடர்பாக மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் எனவும் உறுதி. திமுக ஆட்சியில் காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டதுடன் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் பெருமிதம். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை சாட்சி. காவல்துறையின் செயல்பாடுகள் சரியில்லை என EPS கூறியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. ஆட்சிப்பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகரித்து விட்டதாக EPS குற்றச்சாட்டு. காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சட்டப்பேரவையில் சரமாரி புகார். ஆதாரம் இல்லாத புத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவதாக முதலமைச்சர் விமர்சனம். இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வது இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை எனவும் சட்டப்பேரவையில் பதிலடி. 4 ஆண்டுல 15,899 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கிய ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. அவங்க சட்ட ஒழுங்கையும் பொது அமைதியும் சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை என நான் சொல்ல விரும்புகிறேன். சட்டப்பேரவையில் பாஜக MLA வானதிக்காக குரல் எழுப்பிய அதிமுக MLAக்கள். இரு கட்சிகள் இடையே கூட்டணி அமைந்த நிலையில் சட்டப்பேரவையில் ஆதரவு கரம். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பெரியசாமியை விடுவித்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து. அமைச்சரின் மனைவி மகன்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதத்தில் விசாரணையை முடிக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் அறிமுகம் செய்தார் அமைச்சர் கோவை செழியன். பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் எனவும் சட்ட முன்வடிவில் தகவல். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்கிறது. 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஆசிரியர்கள் தமது பணிகாலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மொத்தமாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகப்பேறு விடுப்பு காலம் பதவி உயர்வுக்கு தகுதி காலமாக எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கை அளிக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில்
மீண்டும் அமைச்சரவையில் இணையும் மனு தங்கராஜ். இன்று மாலை நடக்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டதன் எதிரொலியாக சட்டமன்றத்தில் இருக்கைகளும் மாற்றியமைப்பு. முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர்களின் பெயர்கள் இருக்கையில் இருந்து அகற்றம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பொன்முடி, செந்தில் பாலாஜி பேரவைக்கு வராமல் தவிர்ப்பு. சட்டப்பேரவையில் இருக்கைகள் மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் இருவரும் ஆப்சென்ட். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் செந்தில் பாலாஜி. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ஜாமீன் நிபந்தனையின்படி ஆஜராகி கையெழுத்திட்டார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. ராமாயணத்திலேயே பெண்களை தூக்கி சென்று விட்டார்கள். ஆகவே அனைத்து இடத்திலும் நல்லவர்களும் இருப்பர், கெட்டவர்களும் இருப்பார்கள் என அமைச்சர் துரைமுருகன் பதில். பாஜகவுடன் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்துள்ளதால் நமக்கு செலவு மிச்சம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேச்சு. மக்கள் தானாகவே நமது கூட்டணிக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் எனவும் நம்பிக்கை. அவசியமே மக்களே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. பெரிய மிகப்பெரிய பாரதிய ஜனதா அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் வந்துருச்சு, இவங்களுக்கு என்ன வேலை ஓட்ட போட்டு போகணும்னு சொல்லி ஒரு அளவுக்கு பணமும் மிச்சமாகும் நினைக்கிறேன். என்ன அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தோடு, அரசியல் சாணக்கியத்தோடு காய்களை நகர்த்தி நம்முடைய மாண்பு எடப்பாடியார் வெற்றி பெற்று வருகிறார் சொன்னார். அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என செந்தில் பாலாஜியிடம் உச்சநீதிமன்றம் கேட்டிருந்த விவகாரம். சட்டப்படியான முறையில் ஜாமீன் வழங்காமல் இப்படி ஒரு அணுகுமுறையை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ளக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தவிர அவர் அமைச்சராக நீடிப்பதா இல்லையா என்பதை பொறுத்துத்தான் ஜாமீன் வழங்கப்படும் என்கிற உச்சநீதிமன்றத்துடைய அந்த அணுகுமுறையை நாங்கள் ஏற்கவில்லை. அது சட்டப்படியாக அணுகப்பட வேண்டுமே தவிர இத்தகைய முறையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சொல்லியிருப்பது என்பது ஏற்புடையதல்ல. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. ஒரு பவுன் தங்கம் 71,520 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை. பாகிஸ்தான் மீதான நடவடிக்கை குறித்து பிரதமர் இல்லத்தில் 40 நிமிடம் ஆலோசனை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் கூட்டத்தில் பங்கேற்பு. பகல்காம் தாக்குதலை கண்டிப்பதற்காக ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம். இன்று ஒரு நாள் மட்டும் கூட்டம் நடைபெறும் நிலையில் உயிரிழந்தோருக்கு உறுப்பினர்கள் அஞ்சலி. தொடர்ந்து 4வது இரவாக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே அத்துமீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். பூஞ்ச், குப்வாரா மாவட்டங்களில் இந்திய வீரர்கள் பதில் தாக்குதல். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு உதவுவோருக்கு எதிராக தொடரும் அதிரடி. மேலும் 3 பேரின் இல்லங்களை தகர்த்து எறிந்த பாதுகாப்பு படையினர். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் அந்நாட்டைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனலை முடக்கியது மத்திய அரசு. பகல்காம் தாக்குதல் தொடர்பாக இந்திய ராணுவம் மீது அவதூறு பரப்பியதாக உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை.
சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 33 பேர் கைது. டெல்லி போலீசார் அளித்த தகவலின்படி 33 பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணை. ஆபாச காட்சிகளை தணிக்கையின்றி வெளியிடுவதாக நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், உல்லு போன்ற OTT தளங்களுக்கு நோட்டீஸ். முக்கிய பிரச்சனை என்பதால் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து மண் குளிர்ந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது வேலூரில் 11.55 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். வழக்கு விசாரணைக்காக திமுக MP கதிரானந்த் வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர். கடலூரில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு முருகேசன், கண்ணகி தம்பதி ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனை உறுதி. தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே தொகுதி முகவர்கள் கூட்டத்தில் பீர் பாட்டிலுடன் கறிவிருந்து வைத்த திமுகவினர். தலைவாழை இழையில் வாட்டர் பாட்டிலோடு பீர் பாட்டில்களும் பரிமாறப்பட்ட அதிர்ச்சி காட்சிகளால் சலசலப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதியம்மனை நீதிமன்ற ஆணையின்படி சென்று வழிபட்ட பட்டியலின மக்களுக்கு மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்த விவகாரம். மாற்று சமூகத்தின் ஒரு பிரிவைச் சேர்ந்த 72 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமுனை அருகே 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் கத்தியால் குத்தி கொலை. சிறுவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் கொலை செய்த மற்றொரு சிறுவன் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரில் துர்நாற்றம் வீசியதால் மக்கள் அதிர்ச்சி. மலைப்போல் நுரையெழும்பி வெளியேறுவதால் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக உழவர்கள் கவலை. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்பாக்கம் அருகே இருப்பு பாதையில் 5 இடங்களில் கற்கள் வைக்கப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தண்டவாள போல்ட் மற்றும் நட்டுகள் கழற்றப்பட்டிருந்த நிலையில் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திட்டவட்டம். உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பிலும் காவல்துறையின் சார்பிலும் இந்த மருத்துவத்துறை அவர்களுக்கு புகார் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே கோயில் உண்டியலில் திருட முயன்று கை சிக்கிக்கொண்ட பரிதாபம். பாரு பாஸ்வேர்டு எதுக்கு அந்த கோயிலுக்கு ஃபயர் போலீஸ் வராங்களா? இங்கே மோசல் இருக்கு இந்த ஊர்ல. விடிய விடிய உண்டியலுடன் போராடி கொண்டிருந்த திருடனை பத்திரமாக மீட்டு போலீசிடம் ஒப்படைத்த கிராம மக்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முன் அறிவிப்பின்றி நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் விவசாயிகள் அவதி. அறுவடை செய்யப்பட்டு குவியல் குவியலாக தேங்கி கிடக்கும் பயிர்கள் முளைவிட்டதால் உழவர்கள் கவலை. கருதுக்கு இன்னைக்கு கூட 11 நாள் ஆகுது. ஏற்கனவே டிஎன்சி ஓப்பன் பண்ணி ஒரு 6 நாள் எடை போட்டுட்டு அவங்க நிப்பாட்டிவிட்டாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக போடுவாங்க நினச்சி கருதத்தை போட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாரமாக மழையில்